நம்ம எல்லாருமே லைஃப் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், ஒரு கரெக்ட் சான்ஸ் கிடைச்சா, அப்போ தான் எல்லாமே கரெக்ட் ஆகும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, டெய்லி நமக்கு தெரியாமல் ரிப்பீட் ஆகிற சில ஹேபிட்ஸ் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பை வந்து எய்தர் இம்ப்ரூவ் பண்ணுது, இல்லை டேமேஜ் பண்ணுது. நம்ம எல்லாருமே நியூ இயர் வந்த உடனேயே நம்மளோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும்ப்பா, இதுக்கப்புறம் சூப்பராக கொண்டு போகணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். 5 மணிக்கு அலாரம் செட் பண்ணுவோம். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து சூப்பராக பண்ணுவோம் பிளான் பண்ண எல்லாத்தையுமே. ஆனால் 4th டே வந்து அலாரம் அடிக்கும், ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1 வீக் கழித்து அலாரம் இருக்கும், பிளான் இருக்கும், ஆனால் ஆக்ஷன் மட்டும் இருக்காது. அப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வரும், எனக்கு கன்சிஸ்டன்சியே வராதா, என்னால் ஸ்டார்ட் பண்ண எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் நம்ம டிசிப்ளின் இல்லைன்றதுனால அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் வேறு இடத்துல இருக்குது. ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்னு இல்லை, ராங் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7 ஹேபிட்ஸ் தட் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்லேருந்து சில ஹேபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். பி ப்ரோஆக்டிவ். ரியாக்டிவ் பீப்புள், ப்ரோஆக்டிவ் பீப்புள்னு சொல்லிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரியாக்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெதர் சரியில்லை, மற்றவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு லக் இல்லை, பாஸ்டில் இப்படி நடந்துச்சு, சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீசனாக சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ப்ரோஆக்டிவ் பீப்புள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஹேபிட்ஸை மாற்றிப்பாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, எஃபோர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுறது வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து சுச்சுவேஷன் மாறும்போது மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபோக்கஸை வந்து மாற்றுறப்ப தான். ரியாக்டிவ் பீப்புள் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, என்னால் முடியாது, டைம் இல்லை, அவனால தான், என்ன பண்ணுறது, சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தீர்த்துருவாங்க. பட் ப்ரோஆக்டிவ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரை பண்ணலாம், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பீப்புளோட ஃப்யூச்சர் வந்துட்டு அவங்க ஹேபிட் டிசைட் பண்ணாது, அவங்க பேசுகிற வார்த்தையும் தான் டிசைட் பண்ணும். ஸோ ப்ரோஆக்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு தேட மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட லைஃப்பையுமே டிசைட் பண்ணும். ஸோ இன்னையிலேருந்து ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி சூஸ் பண்ணுங்க. இதுதான் செகண்ட் ஹேபிட், பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது. இப்போது செகண்ட் ஹேபிட் என்ன கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னா, கண்ட்ரோல் வச்சுட்டு நீ எங்கே போகிற. ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு எந்த டைரக்ஷனில் போகணும்னு சொல்லி தெரியாது. பீப்புள் பிஸியாக இருப்பாங்க, பட் ப்ராக்ரெஸ் இருக்காது. பிகாஸ் கோல் இல்லை, ஜஸ்ட் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வரி ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷன் வேணும். இப்போ ஒரு பஸ் ஓடிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது, ஆனால் நீங்கள் வந்து வேறு பஸ்ஸில், ராங்கான பஸ்ஸில் ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ரைட் டைரக்ஷன் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஜாபை வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் வேணும்னு ஒரு டவுட்லேயும் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். 5 இயர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வரும் 5 இயர்ஸ் கழிச்சு. இதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து லேஸ்னஸ்னால கிடையாது, டைரக்ஷன் கரெக்டாக இல்லாதனால தான். நிறைய பீப்புள் வந்து டிஃபால்ட்டாக வாழுவாங்க, டிசைன் பண்ண மாட்டாங்க. 2 டைப்பான பீப்புள்ஸ் இருக்காங்க. டிஃபால்ட் லைஃப் வாழ்கிறவங்க, சொசைட்டி சொல்கிறது, பேரண்ட்ஸ் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, டிசைன், அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் டிசைன் யுவர் லைஃப், சம்ஒன் எல்ஸ் வில் டிசைன் இட் ஃபார் யூ. உன்னோட கடைசி காலத்தில் உன்னை பீப்புள்ஸ் எப்படி சொல்லணும்ன்ற மாதிரி நினைக்கிற? நல்ல பேரண்ட்டாக இருந்தாங்க, ஹெல்ப்ஃபுல் பர்சனாக இருந்தாங்க, ஹானஸ்டாக இருந்தாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, ரிச்சாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியா? இதுதான் ஆக்சுவல் லைஃபோட கோலாக இருக்கும். மணி இல்லை, டெஸ்டினேஷன் கிடையாது, கேரக்டர் அண்ட் இம்பேக்ட் தான். ஸோ எண்டில் என்ன வேணும்னு டிசைட் பண்ணாதான் டெய்லி ஹேபிட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக மாறும். ஸோ பிளான் இல்லைன்னா லைஃப் நடக்கும், பட் விஷன் இருந்தால் தான் லைஃப்பை நடத்தலாம். 3ஆவது ஹேபிட் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்.
ஃபர்ஸ்ட் ஹேபிட் நமக்கு என்ன சொல்லுது? கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. செகண்ட் ஹேபிட் டைரக்ஷன் டிசைட் பண்ணாதான். தேர்ட் ஹேபிட் டெய்லி லைஃப்ல நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான். எல்லா வேலையும் முக்கியம் இல்லை, முக்கியமான வேலையை தான் முதல்ல பண்ணணும். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பிஸியாக இருப்போம், ஆனால் ப்ராக்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்? பிகாஸ் நம்ம வந்து ப்ரையாரிட்டியை விட அர்ஜென்சி ஒர்க்குக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். 2 ஒர்க்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், அர்ஜென்ட் வெர்சஸ் இம்பார்ட்டண்ட். அர்ஜென்ட் ஒர்க்னா என்னென்ன அப்படின்னா, இப்போ காலுக்கு ரிப்ளை பண்ணுறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, நம்மளோட டெட்லைன்ஸை இது பண்ணுறது, சடன் டாஸ்க்கு. பட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்னா லாங் டேர்ம் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்காக இருக்கும். ஸ்டடி பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கில் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், பிளான் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அர்ஜென்ட் ஒர்க் மட்டும்தான் நம்ம வந்து இம்பார்ட்டனே கொடுப்போம். சரி, ஏன் பீப்புள் வந்து கன்சிஸ்டன்சியில் ஃபெயில் ஆகுறாங்கன்னு தெரியுமா? நியூ ரெசல்யூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு லேசினஸ்னால கிடையாது. இப்போ எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரியும், ஆனால் அது அர்ஜென்ட் கிடையாதுன்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிவிடுவோம். லேர்னிங் இம்பார்ட்டன்ட்னு தெரியும், பட் அர்ஜென்ட் இல்லைன்னு சொல்லி விட்டுருவோம். ஹெல்த்து இம்பார்ட்டன்ட் தெரியும், ஆனால் அர்ஜென்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறப்ப தான் நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டனே கொடுப்போம். ஸோ பீப்புள் வந்து ஆல்வேஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்துட்டு அர்ஜென்ட் ஒர்க் மட்டும்தான். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து சக்ஸஸாக இருக்காங்க. பட் ஆர்டினரி பீப்புள் எப்படின்னா, டைம் இருந்தால் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டிசைட் பண்ணால் தான் டைம் வரும் அவங்களுக்கு. ஸோ டைரக்ஷன் இருந்தாலும் டெய்லி ஆக்ஷன் அலைன் ஆகலை அப்படின்னா ட்ரீம் எப்போவுமே ரியாலிட்டி ஆகாது. இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தது 3 ஹேபிட்ஸ் தான். பி ப்ரோஆக்டிவ், லைஃப் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வரணும். பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட், எங்கே போகணும்னு ஒரு கிளாரிட்டி வரணும். ஃபுட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், டெய்லி ஆக்ஷன் வந்து கரெக்டாக ஆகணும். பட் இங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கும். ஒரு ஆள் தன்னோட லைஃப்பை கரெக்ட் பண்ணால் மட்டும் போதுமா? இல்லை, லைஃப் ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆகிடும், பட் மீதி ப்ராப்ளம் பீப்புள்னால மட்டும்தான் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்குமெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், ஹர்ட். அதனால தான் இந்த புக் நெக்ஸ்ட் 3 ஹேபிட்டை வந்து சொல்லுது. அது வந்து சக்ஸஸ் பற்றி கிடையாது, ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் லைஃப் ஈஸியாகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஆக்சுவல் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே அங்கே தான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச் அண்ட் தேங்க்யூ.